துப்பாக்கி அரசாங்கத்து சார்பாக கொஞ்சம் பண்ணி கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணு, நீ துப்பாக்கி தயார் பண்ணு, எல்லா துப்பாக்கி நான் கொள்முதல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த நடராஜன் என்று சொல்லக்கூடிய பெரம்பூர் தமிழனிடத்திலே ஒரு அனுமதி கொடுக்க அவனும் துப்பாக்கி செய்கிறான். இந்த விஷயம் உளவுத்துறை மூலமாக நேருவுக்கு போகிறது. நேரு கேட்கிறார், நீ என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிற, என்ன சொன்னா கேட்க மாட்டையா என்று கேட்க, நீ சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு நான் ஆள் கிடையாது, நான் என்னுடைய போலீஸ் படையை வைத்து அந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ரஜாக்கர்களை அடக்குவேன் என்று இவர் ஆணையிட நேரு பயந்து போயிடுறார். நேரு பயந்து போகிறார். நேரு இவர் மேல ரொம்ப கோபத்திலேயே கடைசி வரை இருந்தார். கடைசி வரை கோபத்திலே இருந்தார். இவர் முதலமைச்சர் ஆனவுடன் 102 ஐசிஎஸ் ஆபீசர்கள் சென்னை மாகாணத்தில் இருந்தார். ஐசிஎஸ்னா தெரியும், எல்லாம் பிரிட்டிஷில் போய் படித்து வருகிற அதிகாரிகள். அவர்களில் ஒருவரை கூட தன்னுடைய தனி செயலாளராக அவர் நியமித்துக் கொள்ளவில்லை. பெரியகுளத்தில் அழகிரிசாமி என்று ஒருவர் இருந்தார். அவரை கூட்டிக் கொண்டு வந்து தனி செயலாளராக நியமித்து விட்டார். தனக்கு தேவையான ஒருவரை நீதிமன்றத்திலே நீதிபதியாக நியமித்து விட்டார். அந்த கட்டத்தில் நேருவுடைய நண்பராக இருந்தவர் கோபாலசாமி ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் டெல்லியில பிரபலமான நீதிபதி. அவர் இவரை போய் சந்தித்து, என் பையன் மருமகன் வெங்கட்ராம் ஐயருக்கு இந்த பதவி வேணும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் ஓமந்தூரார் வந்து இந்த மாதிரி பண்ணி போட்டாரு, நீங்கள் கொஞ்சம் அவனை திட்டுங்கன்னு சொல்லி அந்த கோபாலசாமி ஐயங்கார் நேரு இடத்திலே சொல்லுகிறார். உடனே நேரு ஓமந்தூரார் கூப்பிட்டு, என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் பிராமண துவேஷியாவே இருக்கிற, பிராமணர்களுக்கு எதிராகவே நீ ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருக்கிற என்று கேட்க, பிராமணர்கள் ஏராளமான பதவிகளை அனுபவித்து விட்டார்கள், எனவே அந்த பதவிகளில் இருந்தெல்லாம் மாற்றி பிராமணர் அல்லாதாரை நான் நியமிப்பதாக முடிவு செய்திருக்கிறேன் என்று இவர் சொல்லுகிறார். அதை கேட்டோம்னா நேருக்கு திரும்பவும் கடுமையான கோபம். நாம் சொல்வது எதையுமே இந்த தமிழ்நாட்டு மாகாணத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொல்ல, நேரு கடும் கோபமாக ரெட்டியாரை திட்ட, ரெட்டியார் சொல்லுகிறார், தேவைப்பட்டால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விடுகிறேன், இந்த ராஜினாமா லெட்டரை வச்சுக்கங்கிறார். உடனே பயந்து போய் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்கள், ஓமந்தூராரை விலக்கிவிட்டால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும், செஞ்சிடாதீங்க என்று நேருவிடத்திலே சொன்னதற்கு பின்பு நேரு அமைதியாகிறார். அதற்கு பின்பு அந்த ஹைதராபாத் சமஸ்தானத்திலே மிகப்பெரிய சண்டைகள் எல்லாம் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படுகிற போது ஹைதராபாத் சமஸ்தானத்திற்கு அங்கே இந்தியாவினுடைய ஏஜெண்டாக நியமிக்கப்படுகிறவர் KM முன்சி என்று சொல்லக்கூடியவர். குலபதி முன்சி என்று அவரை சொல்வார். இந்த குலபதி முன்சி என்று சொல்லக்கூடியவர் பம்பாயில் ஒரு வக்கீலா இருந்தவர். பாரதிய வித்யாபவன் என்று படிக்கிறீர்கள் அல்லவா, அதை உருவாக்கியவர் குலபதி முன்சி. அந்த முன்சி ஹைதராபாத்தில் போய் உட்கார்றார். உடனே ரெட்டியார் முன்சி கிட்ட சொல்றார், நீ இந்திய நாட்டுக்கான ஏஜெண்டாக நேருவின் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கிறாய். KM முன்சி யாருன்னு கேட்டீங்கன்னா, KM முன்சி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார், அம்பேத்கர் உள்ளிட்டு 7 பேர் தான் இந்திய நாட்டினுடைய அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவதற்கு, இந்தியன் பினல் கோட் என்கிற இந்திய சட்டத்தை உருவாக்குவதற்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர். அதிலே தலைமை வகித்தவர் அம்பேத்கர். அதற்கு கீழே 6 பேர் ஐயர்கள். நேரு டெக்னிக்கா தான் போட்டார். அம்பேத்கர் சட்டமேதை, அவர் காந்தியுடைய சாய்ஸ் சொல்றார், இவர் நிறைய சட்டம் தெரிஞ்சவர், இவர் வச்சுக்கங்கிறார். கூட ஒரு 6-7 ஐயர்களை போட, அந்த 6-7 ஐயர்களும் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த அம்பேத்கரின் கீழ் இருந்து சட்டம் எழுதுவதற்கு நாங்கள் துணையாக நிற்க மாட்டோம் என்று வெளியேறி விடுகிறார். இவங்கெல்லாம் வெளியேறி வந்தாங்க. அந்த KM முன்சி எல்லாம் வெளியேறி வருகிறவர்கள். அதிலும் கூட அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்திலே இருப்பது. அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்திலே இருக்கிற அந்த விஷயத்திற்கு கையெழுத்து போட்டவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். அவர் சென்னைக்கு வந்ததும் ஓமந்தூரார் காலத்தில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் உரிமை கொடுப்பதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் தனக்கு வேண்டப்பட்ட 2 பிராமணர்களை வைத்து ஒரு வழக்கை தொடுத்து விடுகிறார். வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்ததும் நல்ல பிராமண வக்கீல்கள் வாதாடினாங்கன்னா, அங்க நீதிபதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவரும் பிராமணரா இருந்தா அந்த தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக தான் போகும். உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இவர்கள் சொல்வதுதான் சரி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பதை அனுமதிக்க முடியாது என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற நீதிமன்றம் சொல்ல, உடனே ஓமந்தூரார் காலத்துக்காரர்கள் அதை கொண்டு போய் டெல்லியிலே இருக்கிற உச்ச நீதிமன்றத்திலே போடுகிறார்கள்.
உச்ச நீதிமன்றத்தில் போட்டதும் அப்போதுதான் பெரியார் உள்ளே நுழைகிறார். உச்ச நீதிமன்றத்தில் அவர்களும் கீழ் நீதிமன்றத்தில் எந்த மாதிரி தீர்ப்பு இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்பதை உச்ச நீதிமன்றமும் சொல்ல, பெரியார் போன்றவர்கள் பெரிய பிரச்சனை ஏற்படுத்த இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டம் முதலாக திருத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிறதை சட்டபூர்வமாக ஆக்குவதற்காக முதலில் சட்டத்தை திருத்துவது தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்களால் நிகழ்வு. அதற்கு பெரியார் ஒரு காரணம், ஓமந்தூரார் ஒரு காரணம். உடனே காகா கலேல்கர் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஜீவன் லீலா என்று ஒரு அற்புதமான புஸ்தகம் எழுதியிருக்கிறார். குஜராத்திக்காரர், மராத்தியிலே மிகச்சிறந்த சிந்தனையாளர். அவரை அழைத்து நேரு அவர் பேரிலே ஒரு கமிஷன் கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று ஒரு கமிஷனை போட்டு அதை ஆய்வு செய்ய சொல்லுகிறார். காகா கலேல்கர் சொல்லுகிறார், இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கமிஷன் அறிக்கை கொண்டு நேருவிடத்திலே கொடுக்க, நேரு அதை வாங்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு ஓமந்தூராருக்கு கடுமையான ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். அந்த கடிதத்தை வாங்கிவிட்டு, காகா கலேல்கருடைய கடிதத்தை நீங்கள் குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி நேரு அவர்களே, நீங்கள் அனுப்பி இந்த கமிஷனை நான் தூக்கி குப்பை தொட்டியிலே போட்டு விட்டேன் என்று இவர் சொல்கிறார். அதற்கு பின்புதான் நேரு நினைக்கிறார், இந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது போல் இருக்கிறது, இது ஏதாவது செய்து நம்முடைய ஓமந்தூராரை இந்த அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டுமே என்று டெல்லியிலே ஒரு குழு வேலை செய்கிறது, தமிழ்நாட்டில் இன்னொரு குழு வேலை செய்கிறது. அதற்குள் இவருடைய ஆட்சி காலம் 2 ஆண்டு காலம் வந்து விடுகிறது. இவருடைய காலத்தில் மிக மிக செய்த அற்புதமான 2 காரியங்களில் ஒன்று தேவதாசி ஒழிப்பு சட்டம், இன்னொன்று ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம். இந்த 2ம் இவருடைய காலத்தில் வந்தது. ஆதி திராவிடர்களுக்கு என்று தனியாக ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று முதலில் சட்டம் கொண்டு வந்தவர் ஓமந்தூரார். அதுவரை தொழிலாளர் நலத்துறையில் தான் ஆதி திராவிடர்களுக்கான நலத்துறை இணைந்திருந்தது. அதற்கு பின்பு இவர் வந்த பின்புதான் ஆதி திராவிடர்களுக்கு என்று ஒரு தனித்துறையை ஒதுக்கி அதுக்கு ஒரு மந்திரியை போட்டு அவர்கள் மூலம் செய்யறது கூட்டார். தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஜமீன்தார்கள் இருந்தார்களோ, கர்நாடகத்தில் எங்கெங்கே ஜமீன்தார்கள் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் வரைமுறைப்படுத்தி ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் என்பதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஜமீன்தார்கள் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதற்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், கோவில்களை எல்லாம் அறங்காவல் துறை என்று சொல்லக்கூடிய அரசினுடைய உயர்மட்ட குழுதான் நிர்வகிக்கும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அப்படி சட்டம் கொண்டு வருகிற போது இந்த கோவில்களில் இருக்கிற நகைகளை எல்லாம், குறிப்பாக மேங்களூர் பகுதியில் உடுப்பி, தர்மஸ்தலா, நிறைய கோயில்கள் இருக்கின்றன. அங்க இருக்கிற அந்த கன்னட பிராமணர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவான், அடிக்கடி தங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா சாமி கழுத்தில் இருக்கிற நகையை கொண்டுட்டு போய் அடமானம் வச்சிருவோம். சாமி கழுத்தில் போட்டிருக்குமல்ல நகை, அது யார் கேட்க போறா, அதில் கொஞ்சத்தை கலட்டி கொண்டுட்டு போய் அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கோ அல்லது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கோ பண தேவை ஏற்பட்டால் அந்த நகைகளை கலட்டி கொண்டு போய் அடமானம் வச்சிருவான். அடமானம் வச்சுட்டு அது கொஞ்சம் அப்படியே ரொட்டேஷன் விட்டு அப்புறம் தேவைப்படுற போது அந்த நகையை திருப்பி கொண்டு வந்து கழுத்தில் போடுவான். சிலர் போடுவான், சிலர் வீட்டுக்கு கொண்டு போடுவான். இந்த விஷயமெல்லாம் ஃபைலா நம்ம ரெட்டியார் கைக்கு வருது. இவர் முடிவெடுக்கிறார், அந்த தென்கனரா என்று சொல்லக்கூடிய தென்கன்னட பகுதியிலே இருக்கக்கூடிய அனைவரும் கோயில்களில் இருக்கக்கூடிய நகைகளை எடுக்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறார். செக் பாயிண்ட் வைக்கிற போது தான் கன்னட பிராமணர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டியாரால் நமக்கு பெரிய உனக்கு ஏற்படுகிறது என்று ஏராளமான கடிதங்களை எழுதி மத்திய சர்க்காருக்கு அனுப்புகிறார்கள். அந்த கட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் தேவதாசி ஒழிப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுக்கிறார். தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்மாதிரியாக இருந்தவர் ஓமந்தூரார். சட்டமன்றத்தில் இந்தியாவினுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி அவர் போராடுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவதாசி என்கிற இந்த முறையை ஒழித்து தள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஒழித்து தள்ள வேண்டும் என்று சொல்கிற போது அப்போது இருந்த சத்தியமூர்த்தி ஐயரும் ராஜாஜியும் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இது இறைவனுக்கு இழைக்கப்படுகிற அநீதி. தேவதாசி என்று சொல்லக்கூடிய அந்த வேசியர்கள் கோயிலிலே எப்போதும் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த சட்டத்தை ஒழித்தால் அது இறைவனுக்கு அநீதி இழைப்பது மாதிரி ஆகிவிடும். எனவே அந்த தேவதாசிகள் எல்லாம் அப்படியே இருக்க வேண்டும் என்று சத்தியமூர்த்தியும் ராஜாஜியும் சட்டமன்றத்திலே சொல்ல, ஓமந்தூராருடைய ஆலோசனைப்படியும் பெரியாருடைய ஆலோசனைப்படியும் அன்றைக்கு சட்டமன்றத்தில் எழுந்து பேசிய முத்துலட்சுமி ரெட்டி சொல்லுகிறார், ஐயா அந்த சட்டத்தை அப்படியே வச்சுக்கலாம், தேவதாசிகள் இருக்கணும், எப்பவுமே இருக்கணும், அதுதான் நல்லது. எல்லா ஆண்களுக்கும் தேவதாசிகள் தேவை, அது ஒத்துக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்று கருத்து பண்ணலாம். தேவதாசிகள் இறைவனுக்கு பணி செய்தால் நிறைய மோட்சம் கிடைக்கும்னெல்லாம் சொல்றீங்கல்ல,
அது ஒத்துக்கிறோம், எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். ஆனால் நேற்று வரைக்கும் எங்கள் ஜாதி பெண்கள் எல்லாம் தேவதாசிகளாக இருந்தாங்க. நாளையிலிருந்து ஐயர் பொம்பளைகளும் ஐயங்கார் பொம்பளைகளும் தேவதாசிகளாக இருக்கணும். நாங்கள்லாம் அதுக்கு வணக்கம் போட்டு ஒத்துக்கிறோம் என்று சொல்ல ஆடிப்போன சத்தியமூர்த்தி ஐயரும் நம்முடைய ராஜகோபாலாச்சாரியரும் ஆடி போய் இந்த விவாதத்திலேயே கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுக்க அன்று ஒளிந்தது ஓமந்தூராரால் தேவதாசி என்கிற அந்த வார்த்தை தமிழ்நாட்டில் உள்ளது. இன்னைக்கு வரைக்கும் தேவதாசி என்று சொல்லிக்கொண்டு கோயில்களுக்குள் போக முடியுமா? ஒரு காலத்தில் அண்ணாமலையாருடைய கோயிலை சுற்றி தேவதாசிகள் இருந்ததாக வரலாறு இருக்கிறது. அண்ணாமலையாரோட கோயிலுக்குள்ளார் 1315 அனவோட்டா ரெட்டியார் என்று சொல்லக்கூடியவர் வடக்கிலிருந்து வருகிறார் தமிழ்நாட்டுக்குள். அவர் தமிழ்நாட்டிற்குள் வருகிற போது திருவண்ணாமலையில் எப்படி இருந்தது என்று வரலாறுகளை எல்லாம் புரட்டி பாருங்கள். வரலாறுகளை புரட்டி பார்த்தால் அந்த அனவோட்டா ரெட்டியார் என்று சொல்லக்கூடியவர் வடக்கிலிருந்து வருகிற போது அவர்தான் ரெட்டியார் சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்த மன்னனாக இருந்தவர். அவர் வருகிற காலத்தில் இந்த திருவண்ணாமலை கோயிலுக்குள் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆற்காடை சேர்ந்த ராஜா சாஹிப் என்று சொல்லக்கூடியவன் 750 சிப்பாய்களை கொண்டுட்டு உங்க கோயிலுக்குள்ள வச்சுட்டு போயிடறான். 750 சிப்பாய்கள் இந்த கோயிலுக்குள் திருவண்ணாமலை கோயிலுக்குள் இருக்கிறார்கள் என்கிற விஷயம் தியாகதுருவம் என்கிற ஊரில் கிண்ணாதரன் கிருஷ்ணாராவ் என்று சொல்லக்கூடிய பிராமணனுக்கு தெரிகிறது. அவன் தியாகதுருவத்திலிருந்து புறப்பட்டு அண்ணாமலை கோயிலுக்குள் இருந்த உங்களுடைய கோயிலுக்குள் இருந்த 750 ராஜா சாஹிப்பின் சிப்பாய்கள் அனைவரும் இந்துக்கள், யாரும் முஸ்லீம் கிடையாது, வர்றவனும் இந்து, கிருஷ்ணாராவ் இந்து. 750 பேர்களையும் தலையை வெட்டி கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து திருவண்ணாமலை கோயில் சுவர்களில் எல்லாம் பூசிவிட்டு சென்று விட்டான் என்பது வரலாறு. அதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அனவோட்டா ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய அவர் வருகிறார். அவர் விழுப்புரம் வருகிறார், திருவண்ணாமலை வருகிறார், அப்படியே தெற்க போறார். நீங்க இந்த ரெட்டியார் பெல்ட் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அப்படியே கீழே இறங்கினா பெரம்பலூர், அப்படியே கொஞ்சம் திருச்சி, அப்புறம் கொஞ்சம் மதுரை, அப்புறம் திருநெல்வேலி, அப்படியே வள்ளியூர், அந்த பகுதியில் நிறைவாக இருப்பார். தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஆரிய பவன் இருக்கிறதோ அத்தனையும் அவங்க ஹோட்டல் தான். இந்த அனவோட்டா ரெட்டியார் சண்டை போட்டே போறார். போகிற போது தெலுங்கு மன்னன் அச்சுத தேவராயர் அங்கே இருக்கார். அவர் மதுரை ஆண்டுகிட்டு இருக்கிறார். அந்த அச்சுத தேவராயர் வீரபல்லவ மார்த்தவர்மா என்று சொல்லக்கூடியவனோடு கேரளத்துக்காரனோடு வள்ளியூரில் ஒரு சண்டை போடுகிறார். தாமிரபரணி ஆற்றங்கரையில். அந்த ஆற்றங்கரையில் அவர் சண்டை போடுவது போது இந்த ரெட்டியார் மக்கள் இந்த மன்னனுக்கு உதவியாக நிற்கிறார்கள். அந்த அச்சுத தேவராயர் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மன்னனுக்கு இந்த மக்கள் உதவியாக இருக்கிறார்கள். எனவே அந்த சண்டை போட்ட ஊருக்கு பெயர் ரெட்டியார்புரம் என்று வள்ளியூர் பகுதியிலே ஒரு ஊர் இருக்கிறது. அந்த தாமிரபரணி பட்டயம் என்று ஒரு பட்டயமே இந்த ரெட்டியார்களுக்காக இருக்கிறது. ஒரு தாமிர பட்டயம் இவர்களுக்காகவே இருக்கிறது. அதற்கு தாமிரபரணி பட்டயம் என்றே பெயர். அதிலும் குறிப்பாக இவர்கள் எல்லாம் அதை செய்து முடித்ததற்கு பின்பு இந்த குடிமக்களை எல்லாம் அங்கிருந்து வந்த இந்த வேளாண் மக்கள், இவர்கள் எல்லாம் வேளாண்மையிலே சிறப்பான மக்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, பண்டரெட்டி என்று சொன்னால் உழவர் குடி மக்கள் என்று தெலுங்கிலே அர்த்தம் என்று. அவர்களுக்கெல்லாம் அங்கே ஒரு செட்டில்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்து அங்கெல்லாம் அந்த மக்கள் நிறைய இருக்கிறார். அப்படி அந்த நிறைய இருக்கிற ஒரு ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் கோவில்பட்டியிலிருந்து சங்கரன் கோயில் போகிற வழியிலே இருக்கிற கழுகுமலையிலே இருக்கிற கந்தசாமி என்று சொல்லக்கூடிய முருகனை மிக மனமுருகி பாடி பாடி மகிழ்ந்த காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார். முதலில் காவடி சிந்து பாடியவர். பழனிமலைக்கு செல்கிற பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டு போகிற போது அவர்கள் பாடுவதற்கான பாட்டை முதலில் எழுதி கொடுத்தவர் அண்ணாமலை ரெட்டியார், கழுகுமலை அண்ணாமலை ரெட்டியார். இப்படி அவர்கள் தமிழுக்கு ஏராளமான சேவையாற்றி இருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் தான் அப்படியே ரெட்டியார் இடத்தில் வருகிற போது ரெட்டியார் சொல்லுகிறார், தமிழுக்கான முன்னுரிமையை நம்முடைய தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார். அந்த கட்டத்தில் அவர் யோசிக்கிறார். பாரதியாருடைய கவிதைகளை தேசியமயமாக்குவதற்கு முன் நின்றவர் அவர். பாரதியாருடைய கவிதைகளை தேசியமயமாக்குவதற்கு ரெட்டியார் தான் முன்னால் நிற்கிறார். அவர் சட்டமன்றத்தில் ஒரு விவாதத்தை கிளப்புகிறார். சுதேசமித்திரன் பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகை ஒரு சில பத்திரிகைகளில் மாத்திரம்தானே இந்த பாரதியார் கவிதைகள் இருக்கின்றன, அவர் எழுதுனது இவ்வளவுதானா, வேற கவிதையே கிடையாதா என்று சட்டமன்றத்தில் ஒரு விவாதத்தை கிளப்புகிறார். பாரதியாரை விட நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் மீது நம்முடைய ரெட்டியாருக்கு பாசம் அதிகம். ஏனென்று கேட்டால் 1930 தண்டி உப்பு சத்தியாகிரகத்தை காந்தி அங்கு நடத்திய போது மோகன கிருஷ்ணன் வெண்ணெய் திருடினான், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி உப்பு திருடுகிறார் என்று சொல்லி குஜராத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கும்மி அடித்துக் கொண்டே ஊர்வலம் போனார். அதே காலகட்டத்தில் தண்டி உப்பு சத்தியாகிரகம் நடந்த அதே காலகட்டத்தில் இங்கே வேதராணியம் உப்பு சத்தியாகிரகம்
அகமதாபாத்திலிருந்து தண்டிக்கு செல்வதற்கு 200 மைல், இங்கே திருச்சியிலிருந்து வேதாரண்யம் செல்வதற்கு 150 மைல். அந்த 150 மைல் தூரத்தை கடப்பதற்கு பாட்டு பாடுவதற்கான பாடல்களை எழுதி கொடுத்தவர் நம்முடைய நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்கிற பாட்டை பாடிக்கொண்டுதான் அவர்கள் எல்லாம் அப்படி வீதி வீதியாக போகிறார்கள். போகிற போது ஏறத்தாழ விழுப்புரம் மாவட்டம் வந்தவாசி பகுதி, இந்த பகுதியிலிருந்து கூட்டிக் கொண்டு சென்ற 25,000 தொண்டர்களை அந்த ஊர்வலத்திற்கு அழைத்து செல்வதற்காக 25,000 தொண்டர்களை கொண்டு வந்து சேர்த்தவர் நம்முடைய ரெட்டியார். இது வெள்ளைக்காரன் குறிப்புக்கு சென்றதும் மன்னார்குடியில் நம்முடைய ரெட்டியாரை கைது செய்து சிறையிலே கொண்டு போய் அடைத்து விடுகிறார். இப்படி ஏறத்தாழ ஒரு 3.5 வருட காலம் அவர் சிறைச்சாலைக்குள் இருந்து வருகிற மனிதனாக இருக்கிறார். அந்த உப்பு சத்தியாகிரகத்திற்கு பின்பு இவர் அனைவராலும் அறியப்படுகிற போதுதான் ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைவன் இருக்கிறான், இந்த தலைவனை பற்றியான தெளிவு நமக்கு வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அங்கே சட்டமன்ற விவாதம் வருகிற போது நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட காரணத்தினால் அவருக்கு ஆஸ்தான கவிஞர் பட்டம் கொடுக்கிறார். மாசத்துக்கு 1000 ரூபாய் சம்பளம். அப்பவே அவரு இன்னும் 1000 ரூபாய் சம்பளம் இந்த காலத்தில் ரொம்ப அதிகமா இருக்குது என்று சொல்ல, இல்லப்பா மாசத்துக்கு 1000னா வருஷத்துக்கு 12,000 தான் ஆஸ்தான கவிஞர் நீதான் சொல்லி நாமக்கல் கவிஞருக்கு உண்டான மரியாதையை இவர் தான் செய்கிறார், ரெட்டியார் தான் செய்கிறார். அப்போ சட்டமன்றத்தில் விவாதம் வருது. இந்த பாரதியார் கவிதையெல்லாம் எங்கப்பா போச்சு, இவ்வளவுதான் கவிதை இருக்குதா என்று கேட்க, அப்போது தேடி தேடி அலைந்த போதுதான் தெரிந்தது, மயிலாப்பூரில் ஒரு மார்வாடியினுடைய வீட்டில் இந்த கவிதைகள் எல்லாம் மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி தெரிகிறது. அது ஏன் தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, பாரதியார் அந்த யானை அடிச்சதுக்கு பின்னால மருத்துவ செலவுக்கு செல்லம்மாகிட்ட காசு கிடையாது. அந்த வீதியில் ஒரு மார்வாடி இருக்கிறான். இந்த மார்வாடி கிட்ட போய் ஏதோ கொஞ்சம் பணம் குடியான்னு கேட்குறான். கேட்குற போது மார்வாடி சொல்கிறான், எதுவுமே இல்லாமல் பணம் எப்படி கொடுக்குற, மார்வாடின்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு தானே கொடுப்பான், அதான நியாயம். நீங்கள் இந்த மதுராந்தகம் அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, என்னதுக்கு வாய்ப்பு இருந்தால் போங்க கிராமங்களுக்கு. இந்த மார்வாடி சின்ன சின்ன வட்டி கடை வச்சுருப்பான். அந்த வட்டி கடையில் போனீங்கன்னா இந்த பொம்பளை கொடுத்துற சேலை, இந்த பொம்பளை குழந்தைங்களுக்கு மூக்குச்சம்பு வச்சு பால் கொடுப்பாங்கல்ல அந்த பாத்திரம், கிண்டி லொட்டு லொஸ்க்கு எல்லாம் டேபிள் மேலே அடுக்கி வச்சுருப்பான். புதுச்சேரிக்கு போனீங்கன்னா ஏராளமான மார்வாடி கடைகளில் இந்த சைக்கிள் ரிக்ஷா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சைக்கிள் ரிக்ஷா இருக்குல்ல, அந்த சைக்கிள் ரிக்ஷாவுக்கு நம்ம ஏறி உட்கார்ந்தோன்னா சீட் இருக்குமில்ல, சீட் ஒரு ரெக்ஸின் சீட்டு, அந்த சீட்டை நிறைய அடுக்கி வச்சுருப்பான் மார்வாடி. என்னன்னு கேட்டால், நைட் ஆன உடனே அங்கே இருக்கிற ரிக்ஷா தொழிலாளிகள் அந்த சீட்டை ரெண்டையும் கலட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு 30 ரூபா பணம் வாங்கிக்குவாங்க. விடிய காலம் நேரமாக எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போய் அந்த காய்கறிகள் இவைகளையெல்லாம் வச்சு லோடு எடுத்து அங்கங்கே கொண்டு இறக்கி அதில் கிடைக்கிற பணத்தை வாங்கிட்டு இவனுக்கு நேற்று வாங்கின 30 ரூபாய்க்கு ஒரு 2 ரூபா வட்டி சேர்த்து 32 கொடுத்துட்டு திரும்ப சீட்டை எடுத்து இந்த ரிக்ஷாவில் வச்சு அழுத்திட்டு அப்படியே ஓட்டிட்டு போவான். இது பாண்டிச்சேரியில் மார்வாடிகள் வாங்குகிற வட்டி. அதே மாதிரி தான் இந்த மதுராந்தகம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் கட்டுற சேலை இருக்குது பாருங்க, சூரத்து சேலை 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்பாங்கல்ல, அந்த சேலையெல்லாம் வாங்கி அடமானம் வச்சுருப்பாங்க. ரொம்ப விசித்திரமான ஒரு பழக்கமுடையவர்கள் அந்த மார்வாடி நண்பர்கள். மார்வாடி நண்பர்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மார்வாடி தொழில் பண்ணிகிட்டே இருக்கணும். அவன் தொழிலில் தோற்று போனால் அந்த தொழிலில் தோற்று போனவனை கூப்பிட்டு அவனுக்கு எல்லா மார்வாடிகளும் சேர்ந்து ஒரு வட்டிக்கு பணத்தை கொடுத்து 4 அணா தான் வட்டி வாங்குவான். நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்வாடிக்கு மார்வாடி வட்டி வாங்குறது 25 பைசா வட்டி தான் கொடுத்து வியாபாரம் பண்ணுறாமா. வியாபாரம் அவன் பண்ணுவான். பண்ணி முடிச்சு அதுலேயும் தோத்துட்டான்னா அடுத்த தடவை கூப்பிட்டு இனாமா பணம் கொடுப்பான். இனாமா பணம் கொடுத்ததுக்கு பின்னால அந்த பணத்தில் அவன் வெற்றி பெறணும். அந்த பணத்திலையும் அவன் வெற்றி பெறவில்லை என்றால் மூன்றாவதாக பிணப்பணம் என்று ஒரு செய்தி அவர்களுடைய வரலாற்றில் இருக்கிறது. அந்த பணப்பணம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எந்த மார்வாடி தொழிலில் தோத்துட்டே இருந்தானோ அந்த மார்வாடி இறந்து போயிட்டான்னு எல்லா மார்வாடிகளுக்கு தகவல் கொடுத்து அவனை வீட்டில் படுக்க வச்சிருவாங்க. போர்வையெல்லாம் போத்தி பூவெல்லாம் வச்சு படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்ச பின்னால எல்லா மார்வாடிகளும் அந்த பணத்து மேலே பணம் போடுவாங்க. அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்ட அவன் அந்த பணத்தை தன்னுடைய குடும்பத்தினுடைய செலவுக்கு கொடுத்துட்டு அந்த பணம் போட்டவர்களில் யாரை தனக்கு பிடிக்கிறதோ அவங்க வீட்டில் போய் சாகும் முறை அடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய வரலாறு. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். நம்முடைய பாரதியுடைய கவிதையை நீ கொண்டு வந்து கொடு, உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்ல, இந்த அம்மா மாத்திரை மருந்து வாங்கணும்னு சொல்லி வீட்டில் நம்ம புருஷன் தாளாக எழுதி வச்சிருக்கிறான், இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, கவிதையை சொல்லிக்கொண்டு கடையிலே போய் கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது. நான் பெரிய பேச்சாளன் தான்,
போய் மார்க்கெட்டில் போய் நின்று நான் ஒரு அரை மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறேன், எனக்கு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் கொடுனா எவனா அது கொடுப்பானா? தரமாட்டான். காசு கொடுத்தாதான் முடியும். அது மாதிரி இந்த கவிதைகளை எல்லாம் ஒரு ஜமுக்காலத்தில் போட்டு கட்டி எடுத்து கொண்டு போய் அந்த மார்வாடி இடத்திலே கொடுத்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பாரதியாருக்கு அந்த அம்மா சிகிச்சை பண்ணு. இந்த விஷயம் சட்டமன்றத்தில் இருக்கிற ஓமந்தூரார் காதுக்கு எட்டியதும் அவர் முடிவெடுக்கிறார், அந்த கவிதைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தேசியமயமாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையை அரசாங்கமே போய் அவனிடத்தில் கொடுத்து வாங்குவதா என்கிற சிக்கல் வருகிற போது அந்த மார்வாடி இடத்திலே தூது செல்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், பாரதி இறப்பதற்கு முன்பு நான் இந்த கவிதைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டேன், இப்போது அதுக்கு வட்டி முதலுமா இத்தனை பணம் ஆகுது, இந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் கவிதையை தரேன்றான். அவனுக்கு என்ன தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? பாரதியோட கவிதை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த விஷயம் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் காதுக்கு போக அவர் கொண்டு போய் பணத்தை கொடுத்து அந்த கவிதைகளை எல்லாம் மூட்டையாக இருக்கிற கவிதையெல்லாம் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து அரசாங்கத்திற்கு கொடுக்க, அதற்கு பின்பு பாரதியாருடைய கவிதைகளை தேசியமயமாக்கி யார் வேண்டுமானாலும் அதை புத்தகமாக போடலாம் என்று நம்முடைய ஓமந்தூர் ரெட்டியார் தான் பாரதியார் கவிதைகளை தமிழுக்கு கொடுத்தார். வேறு யாரும் கொடுக்கவில்லை. அப்படி அவருடைய விஷயங்களில், ஆளுமையான விஷயங்களில் நீங்கள் பார்த்து கொண்டே போனால் ஏராளமான விஷயங்கள் தமிழுக்கு செய்த சேவை. அதை விட முக்கியமான விஷயம், தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் கோயில்களில் என்று சொல்லி கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை அவர்தான் கொண்டு வந்தார். ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம், தேவதாசி ஒழிப்பு சட்டம், இப்படி சீர்திருத்த சட்டங்களை எல்லாம் அவர் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகிற போதுதான் இவர் மிகச்சிறந்த மோசமான பிராமண துவேசியாக இருக்கிறார் என்று சொல்லி இந்து பத்திரிகையில் கஸ்தூரி சீனிவாச ஐயங்கார் ராமசாமி ரெட்டியாரை எதிர்த்து ஒரு பெரிய கட்டுரை எழுதுகிறார். இவர் எல்லாம் நான் பிராமின் ஆளுகளுக்கே வேலை கொடுக்குறார், எங்க பிராமண சமுதாயத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கறதுன்னு எழுதுறார். சொன்ன உடனே ஒரு போன் போட்டு என் ஆபீஸ்க்கு வாயாங்கிறார். உடனே கஸ்தூரி சீனிவாச ஐயங்கார் ஆபீஸ்க்கு வரார். இந்து கஸ்தூரி சீனிவாச ஐயங்கார் ஆரம்ப காலத்தில் சென்னையில் இருக்கிற போது சிதம்பரனார் அவரை பார்க்க போனா, வாடா சிதம்பரம் அப்படிம்பாராம். வாடா சிதம்பரம் எப்படி இருக்கிறேன்னு கேட்பாராம். இந்த ரெட்டியார் போன்றவர்களுடைய பழக்கமெல்லாம் ஏற்பட்ட பின்னால வஉசி ஒரு இடத்துல சொல்லுகிறார், பெரியார் ரெட்டியார் போன்றவர்களுடைய அறிமுகமெல்லாம் எனக்கு கிடைத்த பிறகு இப்போது நான் சென்றால் நம்முடைய கஸ்தூரி சீனிவாச ஐயங்கார் வாங்கோ சிதம்பரம் பிள்ளவாள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு 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 பெரிய ஒரு குரூப் ஆயிப்போச்சு. இனி நாம வந்து எதிர்த்து பேச முடியாது என்று நினைத்த சீனிவாச ஐயங்கார் வாங்கோ என்று சொன்னார் என்று அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார். அதிலே நான் முதலிலே சொன்னேன், கோபால் நாயகர் என்று வன்னியர்களுடைய தலைவர். அந்த வன்னியர்களுடைய தலைவருக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில் இந்த ரயில் தண்டவாளங்கள் எல்லாம் போடுகிற ஒரு ஒப்பந்தக்காரராக இருக்கிறார். அவர் 500 ரூபாய் பணம் நம்முடைய வஉசியினுடைய அந்த தென்னிந்திய நாவாய் சங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல் வாங்குறதுக்காக ஷேர் திரட்டுறாங்கல்ல, அதுல 500 ரூபாய் பணம் இந்த கோபால் நாயகர் அந்த காலத்தில் கொடுத்திருக்கிறார். அப்ப யோசனை செய்து பாருங்க, அவர்கள் எல்லாம் ஜாதி கடந்து மொழி கடந்து தேசியம் என்கிற அந்த விஷயத்திற்காக அதை நான் வச்சிருக்கிறேன். அந்த 500 ரூபாய் பணம் கொடுத்து இந்தியன் பேங்க் ரசீது இருக்கு பாருங்க, அதோட ஜெராக்ஸ் காப்பி எங்கிட்ட இருக்கு. அந்த கோபால் நாயகர் கொடுத்த ஜெராக்ஸ் காப்பி நான் வச்சிருக்கிறேன் சார். சரிங்களா? அப்ப அப்படியெல்லாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த சீனிவாச ஐயங்காரை தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்த ரெட்டியார் கேட்கிறார், ஏப்பா என்னமா நான் பிராமண துவேசி நீ பாட்டில் உன்னோட பத்திரிகையில் எழுதிட்டு இருக்கிறீல்ல, உன்னோட ஆபீஸ்ல எத்தனை நான் பிராமின் ஆளுங்க வேலைக்கு இருக்கிறாங்க ஒரு லிஸ்ட் கொடுங்க கேட்கிறார். புரியுதுங்களா? நீ என்ன சொல்றீங்களப்பா, நீ ஆபீஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடு, சும்மா இந்த மாதிரி வேலை வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சரி வராது, போய் வா என்று சொல்ல, அதற்கு பின்பு குடியரசு பத்திரிகையில் பெரியார் எழுதுகிறார், தாடி வைக்காத ராமசாமி தமிழ்நாட்டிற்கு வந்து விட்டார் என்று அவர் எழுதுகிறார். தாடி வைக்காத ராமசாமி என்று. இப்படி அந்த உள்ளார்ந்த விஷயங்களோடு சென்று சென்று பார்த்து பார்த்து தான் நம்முடைய ராமசாமி ரெட்டியாரை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்புதான் 1900